ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் உஸ்தாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் அஜ்மஈன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா 'அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால் மத்னுடைய கடைசி பகுதியை வந்து அடைஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சரியா? அப்போ நம்ம அந்த அக்ஸாமுல் மத்தில் லாசிம் அந்த இதுல ஒரு சில வரிகள் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அக்ஸாமுல் மத்தில் லாசிம் உடைய அந்த மந்தூமால அந்த இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓரளவுக்கு சுருக்கமா ஸ்டார்ட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே படிச்சதுல அக்ஸாமுல் மத்தில் லாசிம்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அக்ஸாமுல் மத்தில் லாசிம்ல எல்லாருக்கும் புரிஞ்சா நடத்தின வரைக்கும், இல்லைன்னா டவுட்ஸ் இருக்கா எதுவும்? அந்த மாதிரி பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணியிருந்தோம், அதுல ரெஃபர் பண்ணீங்களா? டவுட்ஸ் இருக்கா? எல்லாரும் இருக்கீங்களா? இல்ல உஸ்தாத், டவுட் இல்ல. ஓகே, மத்தவங்க யாருக்குமே டவுட் இல்லையா? உஸ்தாத், ஆ, டெக்ஸ்ட் 47ல ஒரு டவுட் இருக்கு உஸ்தாத். சொல்லுங்க. ஸோ அது டியூரேஷன் வந்து 6 ஹரக்கத் சொல்றாங்க, ஆர் 5 or 6, 5/6 அலிஃப்னு போட்டிருக்காங்களே, ஐ மீன் 5/3 அலிஃப்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்ன உஸ்தாத்? பேஜ் நம்பர் 78ல. அது ஆக்சுவலி 3 அலிஃப் வரும். சரி, அந்த 5 மேபி பாசிபிளி பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 அலிஃப்னு வரும். ஒரு அலிஃப்னா 2 ஹரக்காத். ஓகே ஓகே உஸ்தாத். அப்புறம் எனக்கு அந்த டேப்லர் காலமும் கொஞ்சம் புரியல உஸ்தாத். ஹரக்கத் அண்ட் அலிஃப் ஒரு டேப்லர் காலம் இருந்துச்சு இல்லையா மத்திய ஸ்டார்டிங்ல? ஓகே, அதான் அது ஆக்சுவலி என்னன்னா ஒரு அலிஃப் அப்படின்னா 2 ஹரக்கா. சரியா? ஒரு அலிஃப் அப்படின்றது 2 ஹரக்கா. இப்போ 2 அலிஃப் அப்படின்னா 4 ஹரக்கா, 3 அலிஃப்னா 6 ஹரக்காத். சரியா? இது வந்து ஒரு சில முன்னாடி உள்ள ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க புக்ஸ்ல அலிஃப் வந்து சொல்லுவாங்க. சரியா? இப்போ 2 அலிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 அலிஃப் அப்படின்னா 4 ஹரக்காத். கிளியரா? ஓகே ஓகே உஸ்தாத். ஆனா கீழ அலிஃப்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, லைக் ஃபர்ஸ்ட் ரோல ஹரக்கத் போட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 63 உஸ்தாத். ஓகே, அதான் அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த 3 அலிஃப் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க பாருங்க. 3 அலிஃப் அப்படின்னா ஓகே, அது புரியுது உஸ்தாத். அதுக்கு கீழ திருப்பி அலிஃப்னு போட்டுட்டு மேல 6 ஹரக்கா போட்டு கீழ 5ன்னு போட்டிருக்காங்க, அது புரியல. அது என்னது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப இருக்கு. சரியா? பாக்கு நார்மலா ஃபத்தா இருக்கு அப்படின்னா ப அப்படி சொல்லுவோம். அப்போ அதுல இன்னொரு அலிஃப் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப. ஓகேவா? அது ஹரக்கா. கிளியரா உங்களுக்கு? ஓகே 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 எக்ஸாம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இது அலிஃபோட நம்பரா? ஓகே உஸ்தாத். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? அப்பனா இதுதான் வந்து 5/3 வருது. அப்பனா அலிஃப் வந்து 5 அப்படி 3 அப்படி சொல்லி வருதா? 5/3 அலிஃப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலி. 3 அலிஃப். சரியா? 6 ஹரக்காத் ஆர் 3 அலிஃப். ஓகே, நம்ம ஏற்கனவே இன்ஷால்லா இன்னைக்கும் கடைசியில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். நம்ம வெனஸ்டே இன்ஷால்லா உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம்ஸோட எக்ஸாம் இருக்கும். சரியா? இப்போ நம்ம படித்த ரூல்ஸ் வரைக்கும் உள்ள இதுல இருந்து உங்களுக்கு இன்ஷால்லா வெனஸ்டே எக்ஸாம் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். அது ரூல்ஸ் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக மந்தூமாக மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன தஜ்வீதுடைய இன்ட்ரடக்ஷனு, அப்புறம் அந்த மஹாரிஜ் அந்த இதை பற்றியான சுருக்கமான இது, அதே மாதிரி இமாமை பற்றியான ஒரு சின்ன விஷயங்கள், எல்லாத்துல இருந்தும் ஓவராலா ரூல்ஸ் பேஸ்டா இருக்கும். உங்களுக்கு அந்த போயம் லைனு கோட் பண்ண சொல்லி அது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரக்கூடிய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்ல அது இருக்காது. நீங்க ரூல்ஸ் அப்புறம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை வச்சு இன்ஷா அல்லாஹ் டெஸ்ட் இருக்கும். சரியா? இன்ஷா அல்லாஹ். இது எக்ஸாம் மார்க்குக்கு இது இருக்குமா ஹஸ்ரத்? நீங்க மெயின் எக்ஸாம்ல இந்த மார்க் வேலிடா? இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து பொதுவா நம்ம எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்கணும். இது வந்து எப்படின்னா போஸ்ட் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுக்கான எக்ஸாம். சரியா?
இந்த எக்ஸாம்ல வந்து யாரெல்லாம் இது பண்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி யாருக்கு தனியா இஜாசா வேணும் அப்படின்றவங்க அவங்களுக்கு தனியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்தூமா போயமை ஃபுல்லா மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியா இன்னொரு செஷன் வச்சு அதுல நீங்க ஒரு என்ன சொல்ற யாரெல்லாம் அதுல ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு குவாலிஃபையா இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதுல வந்து ஃபைனல் எக்ஸாம்ல இஜாசா வாங்குறவங்களுக்கு பொதுவா நான் வந்து ரூல்ஸ் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த நார்மல் எக்ஸாம் போதும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சரியா? இப்போ ஃபைனல் எக்ஸாம் இஜாசா வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் போயமை ஃபுல்லா சொல்லி காமிக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து போயம்ல இருந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு லைன்ல நடுவுல இருந்து இந்த லைன்ல இமாம் என்ன சொல்றாங்க, இதுல என்ன சட்டம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கேட்போம். அதே மாதிரி முஸ்ஹாஃப்ல இருந்து ஓத சொல்லிட்டு இந்த இதுல என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஏன்னா இஜாசா அப்படின்றது நீங்க இன்னொருத்தவங்களுக்கு டீச் பண்றதுக்கு நீங்க இந்த இதை வந்து குவாலிஃபைடா இருக்கீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். சரியா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் எப்போ எக்ஸாம் டேட் இருக்கும் அப்படி நீங்க சொல்ற எக்ஸாம் டேட் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்? அந்த இஜாசா எக்ஸாமா ஆமா ஹஸ்ரத். அது ஆமா. இன்ஷா அல்லாஹ் அதான் இந்த வாரம் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வைப்போம். நெக்ஸ்ட் ஆமா இன்ஷா அல்லாஹ் ஒரு 8 to 10 days 8 days இன்ஷா அல்லாஹ். சரியா? நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு 2 weeks இது கொடுத்தோம்ல பிரேக், மெயினா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க, பண்ணவும் சொல்லியிருந்தோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? இமாம் சொல்றாங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஜனவரி கடைசியில இருக்கும்னு சொன்னாங்க ஹஸ்ரத், அதான் கேட்டேன். ஜனவரி கடைசினா அதான் இப்போ 12 அந்த மாதிரி வருது. ஜனவரி 20 அந்த மாதிரி 19 20 அந்த மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ மெமரைஸ் பண்ணிருக்கீங்க? நான் 51 பண்ணியாச்சு ஹஸ்ரத். அவ்வளோதான், முடிஞ்சு. 51 பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா இன்ஷால்லா ஒரு 10 days தான் இருக்கு. 10 daysல இன்ஷால்லா அதான் 8 daysல நீங்க ஈஸியா 10 lines தான் இருக்கு உங்களுக்கு. 51 61 தானே இருக்கு டோட்டலி இன்ஷால்லா. பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இமாம் சொல்றாங்க 48ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? 48 லைன்ல இருந்து அக்ஸாமு லாஸிமில் லதைஹிம் அர்பஅ وتلك كلمي وحرفي معه. சரியா? அக்ஸாமு லாஸிம் மத்துல் லாஸிம் உடைய டைப்ஸ் வந்து அவர்களிடம். சரியா? லதைஹிம்னா அக்கார்டிங் டு தெம், அவர்களை பொறுத்தவரையில் 4. யாரை பொறுத்த வரைக்கும்? குர்ரா, அதாவது குர்ஆனை தெளிவாக ஓதி அதை புரிந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரிகளுடைய இதுதான் காரி, அதனுடைய பன்மை குர்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்கு. வத்தில்க அது வந்து கில்மியுன் வஹர்ஃபியும் மஅ. கில்மி அப்படின்னா கலிமா. சரியா? கலிமா அப்படின்னா வேர்டு, ஒரு வேர்டு மூலமா வரக்கூடிய மத்துல் லாஸிம். ஹர்ஃபினா லெட்டர், ஒரு எழுத்துக்குள்ளால வரக்கூடிய மத்துல் லாஸிம். அப்போ இந்த 2 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இமாம் சொல்றாங்க கிலாஹுமா ஃபஹாதிஹி அர்பஅத்துன் துஃபஸ்ஸலு. இந்த கில்மி ஹர்ஃபி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ரெண்டுமே ஒவ்வொன்றும் 2 டைப்பா பிரியும். அது முஹஃபஃபுன் முஸக்கல். சரியா? முஹஃபஃபுன் அப்படின்ற ஒரு டைப். முஹஃபஃப் அப்படின்னா லைட்டா உள்ளது. சரியா? லேசானது. சரியா? லேசானது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைப். முஸக்கல் அப்படின்னா ஹெவியானது, வெயிட் ஆனது, கனமானது அப்படின்னு ஒரு டைப். சரியா? அப்போ மத்துல் லாஸிம் கில்மி முஸக்கல், மத்துல் லாஸிம் கில்மி முஹஃபஃப். சரியா? மத்துல் லாஸிம் ஹர்ஃபி முஸக்கல், மத்துல் லாஸிம் ஹர்ஃபி முஹஃபஃப். அப்போ 4 இருக்கு. அப்போ இமாம் சொல்றாங்க அடுத்து ஃபஹாதிஹி அர்பஅத்துன் துஃபஸ்ஸலு. இந்த 4மே எக்ஸ்பிளைன் பண்ணப்படும். தெளிவா நம்ம வந்து இதை விளக்குவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஆல்ரெடி சொன்னது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. எந்த லைன்? ஃபர்ஸ்ட் லைனே புரியலையா? செகண்ட் லைன் புரியலையா? செகண்ட் லைன். அதான் என்னதுன்னா முஸக்கல் முஹஃபஃப். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கில்மி ஹர்ஃபி அப்படின்னு சொல்றாங்க. கில்மி அப்படின்னா ஒரு வேர்டு. சரியா? ஒரு அரபியில உள்ள ஒரு வேர்டுக்கு கலிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலிமாக்குள்ள வரக்கூடிய மத். இப்போ அந்த மத் வந்து 2 டைப்பா பிரியும். அதுல வந்து முஸக்கல் அப்படின்னா ஹெவி. சரியா? செகண்ட் முஹஃபஃப்னா லைட். சரியா? அதே மாதிரி ஹர்ஃபினா ஒரு லெட்டர். ஓகே, அரபிக் லெட்டர், ஒரு லெட்டருக்குள்ள எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மத்துல் லாஸிம். அதுவும் 2 டைப்.
முசக்கல் முஹஃபஃப். முசக்கல் அப்படின்னா ஹெவி, முஹஃபஃப் அப்படின்னா லைட். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி சொல்லுவாங்க. கிளியரா? இப்ப 4 டைப்ஸ் இருக்கு இது வரைக்கும். அது டைப்பை மட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? மத்துல் லாசிம் கில்மியில 2 டைப்ஸ் இருக்கு. அது முசக்கல் முஹஃபஃப். மத்துல் லாசிம் ஹர்ஃபில 2 டைப் இருக்கு, முசக்கல் முஹஃபஃப். சரியா? மத்துல் லாசிம் கில்மி முசக்கல் ஃபர்ஸ்ட் டைப், மத்துல் லாசிம் கில்மி முஹஃபஃப் செகண்ட் டைப், மத்துல் லாசிம் ஹர்ஃபி முசக்கல் தேர்ட் டைப், மத்துல் லாசிம் ஹர்ஃபி முஹஃபஃப் ஃபோர்த் டைப். ஓகேவா? நீங்க இதுல பாத்தீங்கன்னா 82ல உங்களுக்கு சார்ட் போட்டே இருக்காங்க. புக் வச்சிருக்கீங்களா? உஸ்தாத். 82ல உங்களுக்கு சார்ட் போட்டிருக்காங்க. மத்துல் லாசிம் வந்து கில்மி ஹர்ஃபி, அதை சார்ட் போட்டு வச்சிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து இமாம் சொல்றாங்க فَإِنْ بِكِلْمَةٍ سُكُونٌ اجْتَمَعَ مَعَ حَرْفِ مَدٍّ فَهُوَ كِلْمِيٌّ وَقَعَ. فَإِنْ بِكِلْمَةٍ سُكُونٌ اجْتَمَعَ مَعَ حَرْفِ مَدٍّ فَهُوَ كِلْمِيٌّ وَقَعَ. فَإِنْ بِكِلْمَةٍ ஒரு வேர்டுக்குள்ள சுகூன் இஜ்தமஅ மஅ ஹர்ஃபி மத், லெட்டர் ஆஃப் மத்து பக்கத்துல. சரியா? லெட்டர் ஆஃப் மத்தோட சேர்ந்து சுகூன் ஒரே வேர்டுல வந்துச்சு அப்படின்னா ஃபஹுவ கில்மியுன் வகா, அது வந்து கில்மி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப என்னன்னா ஒரு வேர்டு இருக்கு. சரியா? அந்த வேர்டுல லெட்டர் ஆஃப் மத் வருது. லெட்டர் ஆஃப் மத் என்னது? சுக்குன் செய்யப்பட்டு முன்னாடி வந்து ஃபத்ஹா வரணும். யா சுக்குன் செய்யப்பட்டு முன்னாடி கெஸ்ரா, வாவ் சுக்குன் செய்யப்பட்டு முன்னாடி வந்து தொமா வரணும். சரியா? அப்ப அந்த ஹுரூஃபுல் மத், அப்ப அந்த ஹுரூஃபுல் மத்துக்கு அப்புறமா சுகூன் வந்துச்சு அப்படின்னா, ஒரே வேர்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது வந்து மத்துல் லாசிம் கில்மி ஆர் கலிமி, ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். கலிமியும் சொன்னாலும் தப்பு இல்லை, கில்மி அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. சரியா? அப்போ ஒரு வேர்டுக்குள்ள அந்த லெட்டர் ஆஃப் மத்துக்கு அப்புறமா சுகூன் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? கில்மி. சரியா? கில்மி. ஓகே. அப்போ அந்த சுக்கூன் வந்து ஆக்சுவலி ஒரிஜினல் சுக்கூனாவும் இருக்கலாம், இல்லைன்னா தஷ்தீதாவும் இருக்கலாம். ஏன் ஷத்தாவும் நம்ம சுக்கூனா கன்சிடர் பண்றோம்? சைலண்டா சுக்குன் இருக்கு. சுக்குன் இருக்கு உஸ்தாத். ஷத்தா வந்து நம்ம செப்பரேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுல முதல் லெட்டர் சாக்கினாவும் செகண்ட் லெட்டர் முத்தஹர்ரிகாவும் இருக்கும். சரியா? அதான் ஆக்சுவலி ஷத்தா. அப்போ ஷத்தாவா வந்தாலும் சுக்கூனா வந்தாலும் இந்த ரூல் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ அதுக்கு உதாரணமா இமா போட்டிருக்காங்க துஹாஜூன்னி. சரி, இங்க எங்க வந்து மத்துல் லாசிம் இருக்கு சொல்ல முடியுமா? ஜீம்ல. ஜீம்ல. சரி, வேற வேற இருக்கு. சரியா? ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. சரியா? அப்போ மத்துல் லாசிம் கில்மி அப்படின்னா ஒரு வேர்டுக்குள்ள, சரியா, வித்தின் அ வேர்ட் லெட்டர் ஆஃப் மத்துக்கு அப்புறமா சுகூன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மத்துல் லாசிம் கில்மி. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? யாருக்காவது டவுட் இருக்கா? வகானா என்ன ஹஸ்ரத்? வகா அப்படின்னா இடம் பெற்றிருக்குது. சரியா? நிகழ்ந்துள்ளது, இடம் பெற்றிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஹுவ கில்மியுன் வகா, அங்க வந்து கில்மி அது வந்து வந்திருக்குது. மத்துல் லாசிம் கில்மி அங்க வந்திருக்குது, இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, அடுத்து அவு ஃபீ சுலாசியில் ஹுரூஃபி உஜிதா வல் மத்து வஸ்தஹு ஃபஹர்ஃபியுன் பதா. أو في ثلاثي الحروف وجدا والمد وسطه فحرفي بدا. இப்போ செகண்ட் டைப் வராங்க. சரியா? அதில் என்னது சொல்றாங்கன்னா ஹர்ஃபியை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அவுஃபி சுலாசியில் ஹுரூஃபி உஜிதா, ட்ரிபிள் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். 3 எழுத்துக்கள் மூலமாக உச்சரிக்கப்படும் எழுத்துக்கள். சரியா? அதாவது 3 லெட்டருடைய சவுண்ட் வரும். ஒரு சில எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது 3 லெட்டர்ஸ் உடைய சவுண்ட் வரும். உதாரணத்துக்கு இப்போ சாது. சரியா? சாது இருக்கு. அப்போ இதுல எத்தனை 3 லெட்டர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் எப்படி சோ 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 சவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அலிஃப் உடைய சவுண்ட். சரியா? சோ. சரியா? சோ. லாஸ்ட்ல தால் உடைய சவுண்ட். இங்க இப்ப சாது சொல்றோம் அப்படின்னா 3 லெட்டர்ஸ் இருக்கு. சாது, சாத், அலிஃப், தால். ஓகேவா?
இப்போ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு சுலாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரிபிள் லெட்டர்ஸ், 3 எழுத்துக்களுடைய சத்தமுடைய லெட்டர்ஸ். இது கிளியரா எல்லாருக்கும்? லாஸ்ட் கிளாஸ் இருந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், புரிஞ்சிருக்கணும். கிளியரா? ஓகே. அப்போ அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு பின்னாடி சொல்றாங்க. அப்போ இந்த ட்ரிபிள் லெட்டர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து மத்துல் லாசிம்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ட்ரிபிள் லெட்டர்ஸ் எப்படி இருக்கும்? அதனுடைய மிடில் லெட்டர் வந்து லெட்டர் ஆஃப் மத்தா இருக்கும். வல் மத்து வஸ்பஹு ஃபஹர்ஃபியுன் பதா. இந்த 3 எழுத்துக்களுடைய சவுண்ட்ல வரக்கூடிய லெட்டர்ஸ் வந்துச்சு. அந்த லெட்டருடைய நடு எழுத்து என்னதான் இருக்கும்? மத்துடைய லெட்டரா இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா ஃபஹர்ஃபியுன் பதா, அது வந்து ஹர்ஃபி, மத்துல் லாசிம் ஹர்ஃபி. பதா அப்படின்னா இட் இஸ் கிளியர், அது வந்து தெளிவானது. சரியா? இது எல்லாருக்கும் தெரியக்கூடியது, தெளிவானது, கிளியர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இமாம் சொல்றாங்க, கிலாஹுமா முஸக்கலுன் இன் உத்கிமா முஹஃபஃபுன் குல்லுன் இதா லம் யுத்கமா. கிலாஹுமானா இது எதை குறிக்குது? கிலாஹுமானா போத். இப்போ எந்த போத் சொல்றாங்க இமாம்? கில்மி ஹர்ஃபி. சரியா? கில்மி ஹர்ஃபி, இந்த ரெண்டுமே முசக்கல்னா ஹெவி. எப்போ ஹெவியா வரும்? சரியா? மத்துல் லாசிம் கில்மி முசக்கல், மத்துல் லாசிம் ஹர்ஃபி முசக்கல் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இன் உத்கிமா, இதுகாம் செய்யப்பட்டு வந்து. இதுகாம் அப்படின்னா என்னது? இணைக்கப்படுறது. இதுகாம் அப்படின்னா இணைத்தல், சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ சேர்க்கும் போது இப்ப எப்போ சேர்ப்போம்? இப்போ ஷத்தா வச்சு சொல்றோம் அப்படின்னா அங்க 2 எழுத்துக்களை மர்ஜ் பண்ணி இருக்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஷத்தா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அது ஒரு சுக்கூனும் ஒரு முத்தஹர்ரிக்கும் வரும். சரியா? ஒரு சாக்கினுடைய எழுத்தும் ஒரு முத்தஹர்ரிக்கும் வரும். அப்போ எங்கெங்க மத்துல் லாசிம், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி ஷத்தா வச்சு வருமோ அங்க வந்து மத்துல் லாசிம் முசக்கல். சரியா? அது ஹர்ஃபியா இருந்தாலும் கில்மியா இருந்தாலும் முசக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லெட்டர் ஆஃப் மத்துக்கு அப்புறமாக ஷத்தா ஏற்பட்டால், ஷத்தா வந்தால் அது வந்து முசக்கல். கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சா? திரும்ப ரிப்பீட் பண்ணுமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வலضالين. சரியா? இது முசக்கலா முகஃபஃபா? முசக்கல். முகஃபஃபா. எத்தனை பேர் முகஃபஃப்? முகஃபஃப் ஏன் இல்ல முகஃபஃப்? முகஃபஃப்னா சத்தா இருக்கிறதுனால முசக்கல். சரி. இது கில்மியா ஹர்ஃபியா? கில்மி. கில்மி. எல்லாருமே கில்மி தான் சொல்றீங்களா? ஆமா. சரி, ஓகேவா? புரிஞ்சா? அப்போ அந்த ஒரு வேர்டுக்குள்ள வருது, அதுக்கப்புறம் அந்த லெட்டர் ஆஃப் மத்துக்கு அப்புறமா ஷத்தா இருக்கு அப்படின்னா அது முசக்கல். சரியா? முஹஃபஃபுன் குல்லுன் இதா லம் யுத்கமா, ஷத்தா வராம வெறும் சுக்கூன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது முஹஃபஃப். சரியா? இது கில்மிக்கும் ஹர்ஃபிக்கும் சேம் ரூல் தான். அந்த லெட்டர் ஆஃப் மத்துக்கு அப்புறமாக ஷத்தா வந்துச்சுன்னா அது வந்து முசக்கல், ஷத்தா வரல சுக்கூன் மட்டும் வந்துச்சுன்னா அது பேரு முஹஃபஃப். இப்போ முஹஃபஃப் உதாரணத்துக்கு சரியா? இது வந்து முஹஃபஃப் உடைய உதாரணம். இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. இமாம் சொல்றாங்க, வல்லாஸிமுல் ஹர்ஃபியு அவ்வலஸ் சுவர் வஜூதுஹு வஃபீ ثمانٍ انحصر. வல்லாஸிமுல் ஹர்ஃபியு அவ்வலஸ் சுவர் வஜூதுஹு வஃபீ ثمانٍ انحصر. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா லாசிமுல் ஹர்ஃபி. சரியா? இந்த லாசிம் ஹர்ஃபி வந்து சூராவின் ஆரம்பத்துல மட்டும்தான் வரும். சரியா? லாசிம் ஹர்ஃபி சூராவின் ஆரம்பத்துல மட்டும்தான் வரும். உஜூதுஹு வஃபீ ثمانٍ انحصر. இந்த லாசிமுல் ஹர்ஃபி வந்து 8 எழுத்துக்களுக்கு மட்டும்தான் மத்துல் லாசிம் அல் ஹர்ஃபி வரும், மற்ற எழுத்துக்கள்ல வராது. சரியா? கிளியரா? சார் மறுபடியும் சொல்லுங்க சார். மத்துல் லாசிம் ஹர்ஃபி இருக்குல்ல, மத்துல் லாசிம் ஹர்ஃபி சூராவின் ஆரம்பத்துல மட்டும்தான் வரும்.
சரியா? நடுவுல எல்லாம் வராது, சூறாவுடைய நடுவுல எல்லாம் வராது, சூறாவின் ஆரம்பத்துல மட்டும்தான் மத்துல் லாசிம் ஹர்ஃபி வரும். அதே மாதிரி இது 8 எழுத்துக்கள்ல தான் மத்துல் லாசிம் ஹர்ஃபி வரும், வேற எழுத்துக்கள்ல வராது, 8 லெட்டர்ஸ் மட்டும்தான் வரும். கிளியரா? இப்போ இன் ஹசர் அப்படின்னா இதுல மட்டும் 8 எழுத்துக்களுக்குள் அடங்கி விடும், இதுல மட்டும் வரும், அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ மத்துல் லாசிம் ஹர்ஃபி வந்து ஒரு 14 ஃபார்ம்ஸ், சரியா? 14 ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ குரான்ல ஸ்டார்டிங்ல சூறாவுடைய ஸ்டார்டிங்ல வர்றதுல 14 ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ அதுல வந்து அது நான் 14 சூறால வரும்னு சொல்லல, ஒரே ஃபார்ம். இப்போ அலிஃப் லாம் மீம் எடுத்தீங்கன்னா அது 2-3 சூறாக்கள்ல வருது. அலிஃப் லாம் ரா பாத்தீங்கன்னா அது நிறைய சூறாக்கள்ல வருது. சரியா? அலிஃப் லாம் மீம் வந்து மொத்தம் 5-6 சூறாக்கள்ல வருதுன்னு நினைக்கிறேன், அலிஃப் லாம் மீம். அந்த மாதிரி அலிஃப் லாம் ரா அது 2-3 சூறாக்கள்ல வருது. அந்த மாதிரி மொத்தம் 14 வடிவங்கள், 14 ஃபார்ம்ஸ் இருக்கு. சரியா? அதுல ஒரு சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ஸாத், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ரா, كاف ها يا عين صاد طه طاسين ميم. சரியா? طاسين ياسين صاد حميم حميم عين سين قاف قاف நூன். சரியா? இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் இந்த ஹுரூஃபுல் முகத்தாத். சரியா? ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படின்னா செப்பரேட்டட் லெட்டர்ஸ். சரியா? பிரிக்கப்பட்ட இல்லைன்னா உடைக்கப்பட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எழுத்துக்கள் மூலமா வரக்கூடிய இது வந்து 14 ஃபார்ம்ஸ்ல வரும். இப்போ சொன்னது கிளியரா? புரிஞ்சா இப்ப சொன்னது? இது எல்லாரும் இப்படி மனப்பாடம் பண்ணோம் அப்படின்ல, ஒரு ஃபாயிதாக்கு இந்த மாதிரி 14 வகையான ஃபார்ம்ஸ்ல வரும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் இன்ஷா அல்லாஹ். கிளியரா? சரி, இதுக்கு முன்னாடி உள்ள லைன்ல இமாம் என்ன சொல்லிருக்காங்க, 8 லெட்டர்ஸ்ல மட்டும் வரும்னு சொல்லிருக்காங்கல்ல, அதை அடுத்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. يجمعها حروف كم عسل نقص وعين ذو وجهين والطول أخص. يجمعها حروف كم عسل نقص وعين ذو وجهين والطول أخص. The 8 letters வந்து கம் அசல் நகஸ். கம் காஃப் மீம் அசல் ஐன் சீன் லாம் நகஸ் நூன் ஆஃப் சாத். இந்த 8 letters வந்து இந்த வேர்டுக்குள்ள அது வந்து ஒன்னு சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. وعين ذو وجهين والطول أخص. சரியா? ஐன், ஐனுக்கு மட்டும் 2 வஜ். சரியா? 2 முறையில படிக்கலாம். அதாவது 4 ஹரகாத் 6 ஹரகாத். இந்த 2 வகையிலையும் ஐனுக்கு மட்டும் படிக்கலாம். மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த 8 லெட்டர்ஸ்ல 7 லெட்டர்ஸ் நம்ம வந்து 6 ஹரகாத் மட்டும் படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃப் ஹா யா ஐன் ஸாத். சரியா? அப்போ இந்த இதுல காஃப் ஸாத் இதெல்லாம் வந்து 6 ஹரகாத் மட்டும் படிப்போம். ஐனுக்கு மட்டும் நம்ம 2 முறையில படிக்கலாம். 4 ஹரகாத்தும் படிக்கலாம், 6 ஹரகாத்தும் படிக்கலாம். ஏன் அப்படின்னா ஐன் அப்படின்றது அது என்ன சொல்றது, யா சாக்கினுக்கு முன்னாடி ஃபத்ஹா வந்திருக்கிறதுனால அது லெட்டர் ஆஃப் மத்து கிடையாது, அது லீன் தான். சரியா? ஐன் அப்படின்றதுல லீன் தான் இருக்கு, மத்து கிடையாது. அதனால நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளியரா? எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா யாருக்கும் புரியல மாதிரி இருக்கு. புரியுதா? மத்த எல்லாருக்கும் புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. நீங்க கேட்டீங்க அப்படின்னா தான் திரும்ப சொல்ல முடியும், அப்பதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியும். மத்த எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா படிக்கிறீங்க அப்படின்னா புரியுதா? திரும்ப சொல்லணுமா? என்னது? அஹஸ் அப்படின்னா சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபர்டு. ஓகே,
அப்போ கிளியரா ப்ரொசீட் பண்ணலாமா? மத்த எல்லாரும் யாருமே சொல்ல மாட்டீங்களே, 2-3 பேர் தான் வாய் திறக்கிறீங்க. நீங்க கேட்கல அப்படின்னா எனக்கு என்னுடைய பார்வையில எல்லாம் தரவா புரிஞ்சிருச்சு, அப்ப எக்ஸாம்ல கொஞ்சம் கஷ்டமா கேட்டாலும் சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அப்போ எல்லாரும் தயாரா இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். சரியா? அப்போ ஐன் ஐன் வந்து எதுக்கு 2 முறை எதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? அது மத்துல்லீனா மதுல் இருக்கிறதுனால. லீன் அப்படிங்கிறதுனால 2 waysல அதை படிக்கலாம். சரியா? அது ஆக்சுவலி ஹர்ஃபுல் மத்து கிடையாது, லீன். சரியா? ஹர்ஃபுல் லீன் அது. ஓகேவா? ஹைர். அடுத்து இமாம் சொல்றாங்க وما سوى الحرف الثلاثي لا ألف فمده مدا طبيعيا ألف وما سوى الحرف الثلاثي لا ألف فمده مدا طبيعيا ألف. சரியா? وما سوى الحرف الثلاثي இந்த ட்ரிபிள் லெட்டர்ஸை தவிர உள்ள மற்ற எழுத்துக்கள். சரியா? அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க, லா அலிஃப். சரியா? இந்த ட்ரிபிள் லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் அலிஃப் இது ரெண்டையும் விட்டுட்டா மற்ற எழுத்துக்கள், அதாவது இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துல வரக்கூடிய மற்ற எழுத்துக்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபமத்துஹு மத்தம் தபீஇயன் உலிஃப். சரியா? இப்போ ட்ரிபிள் லெட்டர் சுலாசி எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 8 லெட்டர்ஸ் இருக்கா? அப்புறம் அலிஃபையும் ஆட் பண்ணிக்க 9 இருக்கு. அப்போ டோட்டலா ஹுரூஃபுல் முகத்தாத்துல டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ்? 9 letters. டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் ஹுரூஃபுல் முகத்தாத்துல? 14 letters தானே உஸ்தாத்? 14. ஆமா. அப்போ 14ல இந்த 9 மட்டும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி உள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 5. மேக்ஸ்ல எல்லாரும் 5 வீக்கா? 5 லெட்டர்ஸ். 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப அந்த 5 லெட்டர்ஸ் மத்து தபீஇ மட்டும் பண்ணுவோம். சரியா? அதான் இமாம் இங்க சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா வமா சிவல் ஹர்ஃபி சுலாசி இலா அலிஃப், சுலாசியுடைய எழுத்துக்களையும் அலிஃபையும் தவிர்த்து மற்ற எழுத்துக்களில் ஃபமத்துஹு மத்தம் தபீஇயன் உலிஃப், அதனுடைய மத்து தபீஇயாக, தபீஇ அப்படின்னா நேச்சுரல் மத். சரியா? 2 ஹரக்காத்துக்கு செய்யப்படும். உலிஃப், உலிஃப் அப்படின்னா இது வந்து அறியப்பட்டது, இது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உலிஃப் அப்படின்னா இட் இஸ் நோன். சரியா? இது எல்லாரும் அறிந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிளியரா? கிளியரா இந்த லைனு? அது என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரியா? அடுத்து சொல்றாங்க, இமாம் கண்டினியூ பண்றாங்க. وذاك ايضا في فواتح السور في لفظ حي طاهر قد انحصر وذاك ايضا في فواتح السور في لفظ حي طاهر قد انحصر. இப்போ ஏற்கனவே எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்கல்ல, அந்த 9 எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள். அப்போ இங்க சொல்றாங்க அந்த எழுத்துக்களும் சூராவுடைய ஆரம்பத்துல வரும். சரியா? அந்த எழுத்துக்களும் சூராவுடைய ஆரம்பத்துல வரும். ஹையின் தாஹிர். சரியா? ஹையின் தாஹிர் அப்படின்றதுல இந்த அலிஃபை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. சரியா? ஹையின் தாஹிர்ல 2 மாதிரி சொன்னாங்க. ஒரு சில அறிஞர்கள் ஹையுன் பஹுர் அப்படின்னு சொல்றாங்க, ஹையுன் பஹுர் அப்படின்னு சொல்றாங்க. தாஹிர் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. சரி, இமாம் வந்து இதுல தாஹிர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஹ ய ப ஹ ரா. சரியா? ஹ ய ப ஹ ரா. இப்போ இந்த 5 லெட்டர்ஸ் வந்து மத்து தபீஇ மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். சரியா? ஸ்டார்டிங்ல ஹுரூஃபுல் முகத்தாத்ல வரக்கூடிய இந்த 5 லெட்டர்ஸ்க்கு மத்தும் தபீஇ, அதாவது 2. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாமீம், ஹாமீம். சரியா? நம்ம ஹாமீம் அப்படி சொல்ல மாட்டோம். சரியா? அது மாதிரி யாசீன். சரியா? யாசீன் நம்ம யாசீன். ஹாமீம் அப்படி சொல்லக்கூடாது. தாஹ அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த 5 லெட்டர்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்லி 2 ஹரக்கா வந்து எழுத்து படிக்கணும். கிளியரா? clear ஹஸ்ரத். புரியுதா புரியலையா மத்த எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். மற்ற ஸ்டூடெண்ட்ஸு புரியலனாவது சொல்லுங்க, அப்பதான் நான் திரும்ப சொல்ல முடியும். உஸ்தாத் அந்த 8 எழுத்துக்கு மட்டும் தானே 3 எழுத்துக்களோட அந்த சவுண்ட் வரும். கம் மசல் நகஸ் அதுக்கு மட்டும் தானே வரும்.
ஆமா கம் ம். அசல் நகஸ் அப்படின்றது வந்து அந்த எழுத்துக்களுக்கு மட்டும் நம்ம மத்துல் லாசிம் செஞ்சு படிப்போம். சரியா? ம். மத்துல் லாசிம் 6 ஹரக்கத் உள்ளது அந்த எழுத்துக்கள் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத் இருக்கு, பாத் சரியா? அப்போ இதுலயும் 3 லெட்டர்ஸ் உடைய சவுண்ட் வருது. ஆனா குரான்ல இது வந்து யூஸ் பண்ணப்படாதனால நம்ம அதை பத்தி கேர் பண்ண மாட்டோம். சரியா? அதை நம்ம படிக்க ம். மாட்டோம். இந்த எழுத்துக்கள் வந்து ட்ரிபிள் லெட்டர்ஸாவும் வந்திருக்கு. குரான்லயும் இது ஹுரூஃபுல் முகத்தாத்துல அந்த சூறாக்களுடைய ஆரம்பத்துல யூஸ் பண்ணியிருக்கனால அந்த இதை வச்சு இந்த 8 எழுத்துக்கள் சூலாசி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற எழுத்துக்கள் உதாரணத்துக்கு பாத் இருக்கு சரியா? பாத் அதுவும் இருக்கு. அப்ப அதையே நம்ம இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா அது குரான்ல யூஸ் பண்ணப்படல. ம். சரி சார். அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இப்போ ஒரு இது பார்ப்போம். ஹுரூஃபுல் முகத்தாத்துல 14 எழுத்துக்கள் இருக்குல்ல. அப்ப இந்த 14 எழுத்துக்கள்ல நான் ஒரு சுருக்கமா ஒரு பிரேக் டவுன் மாதிரி சொல்றேன். அலிஃப் சரியா? அலிஃப் இருக்குல்ல, இந்த அலிஃப்க்கு எந்த ஹரக்கத்தும் இழுத்து படிக்க மாட்டோம். 2 ஹரக்கத்லாம் கிடையாது. நார்மலா அலிஃப் அப்படின்னு படிப்போம். ஏன்னா அதுக்கு மத்து செய்ய வேண்டிய எந்த இதுவுமே இல்லை. சரியா? அப்போ அலிஃப் ஒரு எழுத்து, அதுக்கு மட்டும் நம்ம மத்து இல்லாம படிப்போம். சரியா? அதுக்கப்புறம் 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஹையும் பாஹிர் இல்லைன்னா ஹையும் பஹுர். இந்த 5 லெட்டர்ஸ்க்கு நம்ம எத்தனை கவுண்ட் படிப்போம்? 2 counts. 2 counts. 2 ஹரக்காத் சரியா? 2 ஹரக்காத் வச்சு படிப்போம். ஹ யா பா சரியா? ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் ஆச்சு? 6. ஓகே, மீதி லெட்டர்ஸ்க்கு எப்படி படிக்கணும்? அது வந்து 6 ஹர்கா கொடுத்து படிக்கணும். 6 ஹரக்கத். மத்துல் லாசிம் அடிப்படையில. எல்லா லெட்டர்ஸும் 6 ஹரக்காத் கொடுத்து படிக்கணுமா? இல்ல உஸ்தாத், ஐனுக்கு மட்டும் 4 இல்ல 12 கொடுத்து படிக்கணும். ஏன்னா அது ஹர்ஃபுல் லீன் அப்படிங்கிறதுனால. மாஷா அல்லாஹ் சரியா? அப்போ ஐன் வந்து 4 கொடுக்கலாம், 6ம் கொடுக்கலாம். மற்ற 7 எழுத்துக்களுக்கு நம்ம 6 ஹரக்கத் கொடுத்து படிப்போம். அதான் இப்போ 14 லெட்டர்ஸ்ல அலிஃப் நோ அதாவது ஒன்லி 1 ஹரக்கா. நம்ம வந்து 2 ஹரக்கா மத்து கிடையாது. மத்து செய்யாம நார்மலா அலிஃப் அப்படின்னு சொல்லி படிப்போம். சரியா? அதுக்கப்புறம் இந்த 5 லெட்டர் ஹையும் தஹுருக்கு வந்து எத்தனை ஹரக்காத்? 2 counts. 2 ஹர்கா. ஓகே, அடுத்து ஐனுக்கு ஐனுக்கு 4 2 or 6. சாரி 4 or 6 சாரி. மீதி எழுத்துக்களுக்கு 6 ஹரக்கத். 6 ஹர்கா. ஹரக்காத். கிளியரா? இப்போ இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் உடைய இது கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், நல்லா புரியுது. ஓகே, அடுத்து இமாம் சொல்றாங்க வயஜ்மஉல் ஃபவாத்திஹல் 14 صله سحيرا من قطع كذا اشتهر ويجمع الفواتح 14 صله سحيرا من قطع كذا اشتهر சரியா? ويجمع الفواتح فواتح அப்படினா ஃபாத்திஹா ஃபாத்திஹத்துன் ஃபவாத்திஹ் ஃபாத்திஹத்துன் அப்படினா ஓபனிங் சரியா? இந்த சூறாக்கள் ஆரம்பத்துல வரக்கூடிய ஃபவாத்திஹ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் தான் ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மன் கதஅக சரியா? சில்ஹு சில்ஹு சுஹைரன் மன் கதஅக அப்படின்னு இந்த 14 லெட்டர்ஸ் இருக்கு. தஷ்தஹர் தஷ்தஹர் அப்படின்னா த பொதுவா நம்ம போயம்ல அடிக்கடி திரும்ப திரும்ப வரும் த த அப்படின்னா சரியா? த அப்படின்னா ஹாத அப்படின்னு அதனுடைய சுருக்கம் தான் த சரியா? த அப்படின்னா ஹாத அதனுடைய சுருக்கம். அப்போ சில்ஹு சுஹைரன் மன் கதஅக அப்படின்றது இஷ்தஹர். இஷ்தஹர் அப்படின்னா ஃபேமஸ் ஆயிருச்சு, ரொம்ப வந்து இது பிரபல்யம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இமாம் சொல்றாங்க. சரியா? கிளியரா இது வரைக்கும்? ஹுரூஃபுல் முகத்தாத்துடைய இதை வந்து லெட்டர்ஸ் என்னதெல்லாம் கேட்டீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா சில்ஹு சுஹைரம் மன் கதஅக அப்படின்னா என்ன மீனிங்? சரி, அப்படி அதனுடைய மீனிங் என்னன்னா சில்ஹு சில்ஹு அப்படின்னா சில் அப்படின்னா ஒன்னு சேர்றது, ஜாயின் பண்றது சரியா? சில்ஹு அதை வந்து நீ சேர்ந்து கொள், அவனை நீ சேர்ந்து கொள். சுஹைரன் சுஹைரன் அப்படின்னா பகல், அதாவது இந்த என்ன சொல்ற ஏர்லி மார்னிங் அந்த டைம்ல. மன் கதஅக யார் உன்னை வந்து பிரேக் பண்ணானோ, உன்னுடைய டைப் உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை உன்னுடைய தொடர்பை யார் வந்து துண்டித்தானோ அவரை நீ பகலிலே முதலாவது போய் நீ அவரை சேர்ந்து கொள்.
அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? உன்னை துண்டித்து வாழ்பவனோடு நீ சேர்ந்து வாழ அப்படின்றது தான் சுருக்கமான ஒரு மீனிங்கு. நமக்கு மெயினா அந்த மீனிங்கை விட நமக்கு என்ன தேவைன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து ஹுரூஃபுல் முகத்தாத்துடைய லெட்டர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? கிளியரா? கிளியர் ஹஸ்ரத். ஓகே, அடுத்து நம்ம ஹாத்திமா பார்ப்போம். சரியா? அதோட முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இமாம் சொல்றாங்க وتم ذا النظم بحمد الله على تمامه بلا تناهي. وتم தம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆச்சு, முழுமை பெற்றுச்சு, நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது பிலா தனாஹி அப்படின்னா without end. ஓகே, all praise, continuous praise belongs to Allah, okay, on the occasion of this completion. சரியா? ஓகேவா? and this text is completed with the continuous praise of Allah on its completion. சரியா? அடுத்து சொல்றாங்க நம்ம அடுத்து இந்த இதுல கொடுத்துருக்காங்கல்ல அபியாத்துஹு, அதை நம்ம லாஸ்ட் லைனா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? அடுத்து இமாம் சொல்றாங்க சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அபதா. அது புக்ல 60 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? லைன் 60 போட்டிருக்கு. அதை நம்ம கொஞ்சம் முன்னாடி படிப்போம். சரியா? நம்ம அந்த நுஸ்கா, அதாவது 5 பேஜஸ் சென்ட் பண்ணியிருந்தால அந்த பிடிஎஃப் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இமாம் சொல்றாங்க சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அபதா அலா ஹிதாமில் அன்பியாஇ அஹ்மதா. தென் பிரைஸ் சும்ம ஸலாத்து வஸ்ஸலாம். சரியா? அல்லாஹ்வுடைய blessings and salutations, சலாத்தும் சலாமும் அபதா, அபதானா forever, எப்பயுமே, அலா ஹிதாமில் அன்பியாஇ அஹ்மதா, prophets உடைய லாஸ்ட். சரியா? லாஸ்ட் ஆஃப் த ப்ராஃபட், சீல் ஆஃப் த ப்ராஃபட் அஹ்மத். அஹ்மத் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு நேம், அவங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்றாங்க. சரியா? then salutations and peace always be upon the seal of prophet அஹ்மத்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு பேர். சரியா? والآل والصحب وكل تابعي وكل قارئ وكل سامعي. والآل, والآل அப்படின்னா ஆலுன் அப்படின்னா ஃபேமிலி. சரியா? والصحب, صحب அப்படின்னா அவங்களுடைய கம்பேனியன்ஸ். சரியா? وكل تابعي and all of his followers. சரியா? وكل قارئ وكل سامعي and every reciter and everyone who listens. எல்லார் மேலேயும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும், அல்லாஹ்வுடைய mercy and blessings எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் வந்து துஆ செய்றாங்க. அடுத்து நம்ம இந்த இதுல முன்னாடி போட்டிருக்கு 59th லைனா போட்டிருக்கு. நம்ம லாஸ்ட் லைனா கன்சிடர் பண்ணுவோம். அபியாத்துஹு நத்னுஹா தாரீஹுஹு புஷ்ரா லிமன் யுத்கினுஹா. இல்ல தாரீஹுஹா போட்டுருந்துச்சுன்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. சரி, தாரீஹுஹு. அபியாத்துஹு, அபியாத்துஹு அப்படின்னா இட்ஸ் வேர்சஸ், அதனுடைய பைத். பைத் அப்படின்னா லைன் ஆஃப் போயட்ரி. அதனுடைய லைன்ஸ் வந்து நத்துன் பதா. நத்துன் பதா அப்படின்னா அது அரபிக்ல என்ன சொல்றது, ஆல்பா நியூமெரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஹிசாபுல் ஜும்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு கோட் இருக்கும். அது அப்ஜத், ஹவ்வஸ், ஹுத்தி, கலிமன், சாஃபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும். சரியா? நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ ஒரு நாலேஜ்க்கு. அது பேர் ஹிசாபுல் ஜும்மல். அதாவது அந்த அலிஃப் வந்துச்சு அப்படின்னா 1. சரியா? பா வந்துச்சுன்னா 2, ஜீம் வந்துச்சுன்னா 3, தால் வந்துச்சுன்னா 4 அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க அரபிக்ல. சரியா? அப்போ நத்துன் பதா அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 61 வருது. ஓகேவா? அப்படியா? உங்களுக்கு பின்னாடி கூட பிரேக் டவுன் போட்டுப்பாங்க அது எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரியா? அப்போ நத்துன் பதா அப்படின்னா 61 லைன்ஸ் இந்த இதுல இந்த போயம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லிதின் for according to those who have intellect. இதை வந்து அறிந்த புத்திசாலிகள்கிட்ட அவங்களுக்கு இந்த இது தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. தாரீஹுஹு அதனுடைய டேட் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளீஷன் இஸ் புஷ்ரா லிமன் யுத்கினுஹா. புஷ்ரா லிமன் யுத்கினுஹா அதாவது 1198. இதனுடைய கோட் வேர்டுடைய அந்த ஈக்குவேஷன் சொல்யூஷன் என்னதுன்னா 1198. அந்த டேட்ல, அந்த ஹிஜ்ரியில இந்த இதை போயம் வந்து இமாம் கம்ப்ளீட் பண்ணாங்க.
சரியா? புஷ்ரா லிமன் யுத்தினுஹா அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு மாஷா அல்லாஹ். இமாமுடைய அந்த ஒரு ஃபசாஹா, சரியா, அவங்க எலக்வன்சி பாருங்க. இந்த நம்பரை கன்வே பண்ற அதே நேரத்துல மீனிங் ஃபுல்லா உள்ள ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. புஷ்ரா புஷ்ரா அப்படின்னா கிளாட் டைடிங்ஸ் பி அப்பான் த ஒன் ஹூ ஹேஸ் பெர்ஃபெக்டட் இட். இதை வந்து முழுமையா இத்கான் செஞ்சவருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அப்படின்ற மீனிங்கை இமாம் இதை கன்வே பண்ணியிருக்காங்க. ஹாத்திமா கிளியரா எல்லாருக்கும் புரிஞ்சா கடைசியா சொன்னது? இத்கான்னா என்ன? ஓகே, இத்கான் அப்படின்னா ஒரு இதை வந்து பெர்ஃபெக்டா தெளிவா என்ன சொல்றது, ஒரு இதை மாஸ்டரி பண்றது, சரியா? ஒரு இதை மாஸ்டரி பண்றதுக்கு இத்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரும் ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் லைன் மீனிங் மட்டும் சொல்லுங்க ஹஸ்ரத். அது புரியல, இன்னும் நம்பர் சொல்றீங்க புரியல, மீனிங் மட்டும். அபியாத்துஹு அதனுடைய லைன்ஸ் நத்துன் பதா, சரியா? நத்துன் பதா அப்படின்றதோடைய நம்பர் என்னன்னா 61. அப்போ இட்ஸ் லைன்ஸ் அதனுடைய பைத் வந்து 61 இருக்கு. லிதின்னுஹா அக்கார்டிங் டு தோஸ் ஹூ ஹேவ் இன்டெலெக்ட், அறிவாளிகளுக்கு இது வந்து தெரியும். லிதின்னுஹா அப்படின்னா அறிவாளிகளுடைய பார்வையில், அவங்களுடைய அடிப்படையில் இதுக்கு 61 லைன்ஸ் இருக்கு. தாரீஹுஹு அதனுடைய டேட், சரியா? டேட் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளீஷன், இந்த போயம் எப்போ எழுதி முடிச்சாங்க அப்படின்னா 1198. இதுதான் சுருக்கமா உள்ளது. ஓகேவா? எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, நமக்கு ஒரு 6-7 மினிட்ஸ் இருக்கு. இன்ஷால்லா எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல நடத்தினது எல்லாருக்கும் புரிஞ்சா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணது ஒரு திருப்தியா இருந்துச்சா, இல்லைன்னா புரியலையா, கமெண்ட் சொல்லுங்க. இன்ஷால்லா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில எதுவும் தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்ஷால்லா ஏதாவது அடிஷனல் கிளாஸஸ் தேவை அப்படின்னா இன்ஷால்லா. ஹஸ்ரத் இப்போ வெனஸ்டே எக்ஸாம்க்கு என்ன படிக்கணும் மட்டும் சொல்லுங்க ஹஸ்ரத். வெனஸ்டே எக்ஸாம்க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சென்ட் பண்ணோம்ல அந்த ரூல்ஸ் பேஸ்டு உங்களுக்கு வரும், சரியா? தஜ்வீத்னா என்னது, அப்புறம் இமாம் பத்தியான விஷயங்கள், அப்புறம் தஜ்வீத் சம்பந்தமா வந்த ஆயத்து ஹதீஸ்கள் அது சுருக்கமா பாத்துங்க. அப்புறம் நூன் சாக்கினா தன்வீன், மீம் சாக்கினா, உன்னா, மத், இந்த மாதிரி ரூல்ஸ் இந்த புக்ல இருக்குல்ல. நீங்க போயம ஃபுல்லா மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரூல்ஸ் பேஸ்டா நீங்க என்ன படிச்சீங்களோ, கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தோமோ அந்த ரூல்ஸ் வச்சுதான் வரும். ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் 25 இது வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சுருக்கமாக ஒரு 2 லைன்ஸ் தான். 2 லைன்ஸ் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுள் ஃபார்ம்ஸில். இன்ஷால்லா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்ல இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. அப்போ நாங்கள் எழுதணும், அது எம்சிக்யூ மாதிரி இருக்காது, ஆப்ஷன் இருக்காது. எம்சிக்யூ இருக்காது. 2 லைன்ஸ் 1-2 ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். ஒரு 1-2 லைன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் இன்ஷால்லா. அப்புறம் வந்துட்டு இதுக்கு டைம் ஸ்லாட் கொடுப்பீங்களா? இந்த 1 hour டைம் இருக்குது, 2 hour டைம் இருக்குது, அதுக்குள்ள நீங்க ஃபினிஷ் பண்ணணும், அந்த ஸ்லாட் டைம் கொடுப்பீங்களா? கிளாஸ்ல தான் வந்து நீங்க நெக்ஸ்ட் இது வந்து கிளாஸ்ல தான் நம்ம லிங்க்கும் சென்ட் பண்ணுவோம், கிளாஸ்லயே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து டோட்டலி நம்ம கிளாஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 19 பேர் கிட்ட இருக்காங்க. சோ வந்துட்டு நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா லைவ் செஷன் அட்டென்ட் பண்ண முடியாது, ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கிறாங்க, அட்டென்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணி அந்த யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்ஷால்லா தனியா ஏற்பாடு பண்ணலாம். ஓகே, ஏன்னா அது வந்து என்னோட பொண்ணு வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க, இப்ப மதரசாக்கு போயிருக்காங்க, அதனால தான் கேக்குறேன். அவங்க வரதுக்கு 8:30 கிட்ட அப்படி ஆயிடுது. ஓகே, இன்ஷால்லா நான் வந்து குரூப்ல மெசேஜ் பண்றேன். இன்ஷால்லா அத நம்ம வந்து அதுக்கு அந்த மாதிரி இது பண்ணலாம். அவங்க வந்து ஃபுல்லா அட்டெண்ட் பண்றாங்களா? மத்த ரெக்கார்டிங் கேக்குறாங்க, பிளஸ் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னன்னு கத்துக்கிட்டேன்னு சொல்லி நான் சொல்றேன் நானு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இங்க. ஓகே, மெமரைஸ் பண்ணிட்டாங்களா அந்த போயம? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இன்னும் கொஞ்சம் இருக்குது, 10-15 கிட்ட இருக்குது. ஓகே ஹைர். ஓகே, தென் அதுதான் இந்த டவுட் வந்து பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கொஞ்சம் ஒரு 3 பேருக்கு சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடிஸ் மாதிரி பண்றோம், ரெகுலரா ஒரு டச் வச்சிட்டு இருக்கோம். சோ எங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து அந்த போயம் லைன் வந்து 40 வந்துட்டு ஷரத்துன் ஒன்னு வந்திருக்கு, யுல்தஸம் ஒன்னு வந்திருக்குது. எதுக்கு அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கு ஷர்த்துன் அப்படின்னா கண்டிஷன், சரியா? யுல்தஸம் அப்படின்னா அது வந்து எப்பயுமே பேணப்படணும். ஷர்த்துன் லைன் நம்பர் 40யா? எஸ். ஓகே. வல் கஸ்ரு قبل الياء وقبل الواو ضم, சரியா?
கஸ்ர யாவுக்கு முன்னாடி சரியா யா ஆமா யாவுக்கு முன்னாடி கஸ்ராவும் வாவுக்கு முன்னாடி தம்மாவும் வர்றது ஷர்த்தா இருக்கும் சரியா வஃபத்ஹுன் கப்ல அல்ஃபின் யுல்தஸம் அதே மாதிரி ஃபத்ஹா வந்து அலிஃப்க்கு முன்னாடி வர்றது இது பேணப்படணும் நெசசரி யுல்தஸம் அப்படின்னா இதுவும் ஷர்த் அப்படின்றதுக்கான முராதிஃப் ஒரு என்ன சொல்றது அதுக்கான ஒரு ஈக்குவலான ஒரு மீனிங் தான் சொல்றாங்க என்னன்னா எப்பயுமே எப்படி வரணும் மத்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா வாவுக்கு முன்னாடி தம்மாவும் யாவுக்கு முன்னாடி கஸ்ராவும் அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா வந்துச்சுன்னா தான் மத்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே இப்ப அதான் எதுக்கு இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒன்னு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஷர்த்துன்னு கொடுத்துருக்கலாம் இல்ல ஒன்னு கம்ப்ளீட் யுல்தஸம் கொடுத்துருக்கலாம் ரெண்டுமே எதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி என்னது அப்படின்னா அவங்க இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு கிடையாது கொண்டு வரதுனால பம் அப்படின்றதுக்கான ரைமிங்கா பார்ப்பாங்க யுல்தஸம் சரியா பம் யுல்தஸம் நீங்க பாருங்க புரிஞ்சா இல்லையா والكسر قبل الياء وقبل الواو ضم شرط وفتح قبل ألف يلتزم ஆமா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி போயம்ல கொண்டு வரும்போது ஒரு சில விஷயங்கள் அவங்க என்ன சொல்றது கம்ப்ளீட் பண்ண முடியாது அது போயமுடைய ஒரு டிராபேக் சரியா ஏன்னா நம்ம நசர் அதாவது ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக்கா கொண்டு வந்தோம்னா நம்ம சொல்றது எப்படி வேணா சொல்லலாம் போயம் அப்படின்னா அதுக்கு உள்ள அந்த வசன் அதுக்குள்ள அந்த ரைமிங் ஸ்கீம் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும் ஓகே அல்ஹம்துலில்லாஹ் தென் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத் அப்படி சொல்லும் போது மத் லீன் ஓகேங்களா மத் லீன்ல வந்து அலிஃப் இருக்குதா இல்லையே அது நம்ம ஆக்சுவலி என்னது அப்படின்னா இன்னொன்னு இப்போ நீங்க குரூப் பொதுவாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சரி குரூப் ஸ்டடிஸ் பண்ணிட்டு நீங்க டவுட்ஸ் அப்படின்னா இன்ஷால்லா நீங்க அட்மின் டைரக்டா உங்களுக்கு அப்பப்ப கிளாரிஃபிகேஷன் ஒன்று அட்மின் மூலமா கேளுங்க இன்ஷால்லா சரியா உங்களுக்கு அப்பயே உங்களுக்கு இது கிடைச்சிரும் இப்போ அன்னைக்கே இருக்கும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷால்லா சரி இப்போ நம்ம அந்த லீன் பத்தி சொல்லும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நார்மலா இப்போ ஹர்ஃபுல் மத் இருக்குல்ல ஹர்ஃபுல் மத் அண்ட் ஹர்ஃபுல் லீன் சரியா அதாவது மத் இருக்கு மத் அண்ட் லீன் சரியா இப்போ லீன் வந்து ரெண்டு மாதிரி எடுக்கலாம் ஹர்ஃபுல் லீனும் எடுக்கலாம் மத்துல் லீன் இருக்கலாம் இப்போ மத்துல் லீன் அப்படின்னா நார்மலா உள்ள ஹுரூஃபுல் மத்துக்கும் நம்ம வந்து லீன் அப்படின்னு சொல்லலாம் அந்த இமாம் கூட சொல்லியிருந்தாங்க லா அலிஃபில் லையினத்தில் லிதில் ஹிஜா சரியா லா அலிஃபில் லையினத்தில் அப்ப அங்க அலிஃப் லையினா அப்படின்னா எதை குறிக்கிறாங்கன்னா மத்துடைய லெட்டர் மத்துடைய அலிஃப் அதுக்கு அலிஃப் லையின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ லீன் அப்படின்னா சாஃப்ட் லெட்டர் சரியா ஹர்ஃபுல் லீன் அப்படின்னா வாவ் சாக்கின் யா சாக்கின்க்கு முன்னாடி ஃபத்ஹா வந்துச்சுன்னா இது ஹர்ஃபுல் லீன் ஒன்லி ஹர்ஃபுல் லீன் சரியா புரிஞ்சா ஹர்ஃபுல் லீன் அப்படின்னா ஒன்லி திஸ் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து மத்துல் வலீன் இட் இஸ் a மத் அண்ட் லீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நார்மலா ஹுரூஃபுல் மத்துக்கும் ஹுரூஃப் நம்ம வந்து லீன் அப்படின்னு சொல்லலாம் லீன் அப்படின்னா சாஃப்டா வரக்கூடிய லெட்டர்ஸ் அதுக்கு தான் அந்த இமாம் கூட சொல்லியிருந்தாங்க லா அலிஃபில் லையினா அந்த லையினா அதாவது லீனுடைய அலிஃப் சரியா அலிஃப் அப்படின்னா அங்க என்ன மீன் பண்றாங்கன்னா ஹர்ஃபுல் லீனை மீன் பண்ணல இமாம் புரியுதா அத என்ன மீன் பண்ணாங்கன்னா லீன் அப்படின்னா லேசா வரக்கூடிய சாஃப்டா வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மத்துடைய லெட்டர் சாஃப்டா ஈஸியா வரும் ஜவுஃப்ல இருந்து வருது இல்ல ஈஸியா வரும் பட் அதுல வந்து அலிஃப் கிடையாது என்னோட क्वेश्चन என்னன்னா மத் நார்மலா வந்து பார்த்தா லென்த்னு சொல்லும்போது வா அலிஃப் வாவி அது மீன்ஸ் வாயின் அப்படி சொல்லி நம்ம படிக்கிறோம் வாயின் சொல்லி படிக்கிறோம் சோ அப்ப அது வந்து மத்னா வந்துட்டு 3 லெட்டர்ஸ் ஓகேவா அது தபையில அஸ்லீல வருது பட் வந்து ஹர்ஃப் மத் லீன் வரும்போது அதுல அலிஃப் அல்ல ஆமா ஹர்ஃபுல் லீன்ல வராது ஆமா ஹர்ஃபுல் லீன்ல வருது மத்துல் லீன்லயும் அலிஃப் கிடையாது if I'm not wrong ஆக்சுவலி அதான் சொல்ற மாதிரி மத்துல் லீன் வந்து நம்ம இதுக்கும் மத்துல் லீன் அப்படின்னு சொல்லலாம் சரியா நார்மலா மத்து தபீஇக்கும் அது லீன் அந்த சிஃபத் இருக்கிறதுனால லீன் அப்படின்னு சொல்றாங்க இமாம் ஓகே சிஃபத்னால ஓகே ஓகே ஜஸாக்கல்லாஹ் கைர் ஓகே வேற சிஸ்டர் அலிசா சிஸ்டர் நம்ம வேற என்ன பார்த்தோம் சிஸ்டர் தாய் நம்ம வேற என்ன டவுட் வச்சிருந்தோம் அவ்வளவுதான் சிஸ்டர் வேற எதுவும் இல்ல அவ்வளவுதான்ல அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் 40ல எக்ஸ்பிளனேஷன்ல அது கிளியரா கொடுக்கலன்னு ஒன்னு சொன்னீங்களா சிஸ்டர் எக்ஸ்பிளிசிட் அந்த வேர்ட் ஓகே ஓகே பேஜ் நம்பர் 69ல
அந்த கமெண்டரியில வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃப் என்ன சொல்றாங்க ஷேக்? பேஜ் நம்பர் 60 69. 69ல லாஸ்டா லாஸ்ட் அது கமெண்டரி போட்டிருக்குல்ல, an important point அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இருந்து அதுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அது? இந்த இதுல என்னது அப்படின்னா an important point which is not explicitly explained in the test but is alluded by the author in example snuhiha is that they should also be sakin. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா இமாம் வந்து இப்போ வல் கஸ்ரு qabla al ya, யாக்கு முன்னாடி கஸ்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யா சாக்கின் இருக்கணும், வாவ் சாக்கினா இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த எக்ஸாம்பிளை வச்சு இமாம் வந்து நூஹீஹா அதை வச்சு அதை வந்து டினோட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? யாருக்கு இல்ல வல் கஸ்ரு qabla al ya சொல்றாங்க, ஆனா அது ஆக்சுவலி யா சாக்கினா. ஓகேவா? அதை இமாம் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா நான் இமாம் வந்து சொல்லல. ஆனா அந்த நூஹீஹா அந்த எக்ஸாம்பிள் மூலமா அதை இமாம் இஷாரா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, புரியுதா? அந்த இதுல எனக்கு புரிஞ்சது இதுதான் போட்டிருக்கு அதுல. பட் இஸ் alluded to by author in the example nuhiha is that they should also be sakin. Wow and ya should be sakin. அதை இமாம் எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா சொல்லல, ஆனா அதை வந்து இஷாரா காமிக்கிறாங்க அந்த எக்ஸாம்பிள் மூலமா. ஓகே. அண்ட் இப்ப வந்து இதுல ஹோல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷனும் வந்துட்டு பி கேர்ஃபுல்லும் ஒண்ணா வேற வேற தானே? எக்ஸெப்ஷனும் வந்துட்டு பி கேர்ஃபுல்லும் வேற. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இஸ்ஹார் முத்லக் வந்து எக்ஸெப்ஷன் படிச்சது, ஓகேங்களா? லைக் வந்துட்டு அதர் தென் தட் வந்துட்டு ஷம்சியான் கமரியால வந்துட்டு சம்ஷியான் கமரியாவா, ஆமா சம்ஷியான் கமரியாலே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் இருக்குது, கரெக்டா? லெமன் ட்ரா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ வஹதல் லதா வாவின் வஃபா இருக்குல்ல, அது வந்து பி கேர்ஃபுல், we have to be cautious while reading that. அது வந்து எக்ஸெப்ஷன்ல வராது, அது இட்ஸ் நாட் எக்ஸெப்ஷன் if I'm not wrong, கரெக்ட்டா? ஆமா, அது என்ன சொல்றது எக்ஸெப்ஷன்னா ஒரு சில ஆமா வஹதல் லதா வாவின் வஃபா அது எக்ஸெப்ஷன் கிடையாது. அதுல எக்ஸெப்ஷன் கிடையாது. ஓகே. இப்போ எக்ஸெப்ஷன் வந்து டோட்டலி இப்போ தொஹஃபால வந்து பாத்துச்சுன்னா வெறும் இஸ்ஹார் முத்தலக் அண்ட் வந்துட்டு இதுல ஷம்சான் கமரியா லாமுல் அதுல மட்டும் தான், லாம் தாரிஃப்ல மட்டும் தான் இருக்குதா எக்ஸெப்ஷன்? வேற எதுலயுமே எக்ஸெப்ஷன் கிடையாது அதுல? கிடையாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் கூட எக்ஸெப்ஷன்ல தான் வரும். துன்யா சின்வான் அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ல தான் வரும். அது இஸ்ஹார் முத்லக், அது ஒன்னு இஸ்ஹார் முத்லக் ஒன்னு. அதுதான் வந்துட்டு இப்ப நாங்க கோ த்ரூ பண்ண வரைக்கும் நாங்க ரெண்டு எக்ஸெப்ஷன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம். பட் எங்களுக்கு நிறைய எக்ஸெப்ஷன் படிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் வேற இருக்குது எங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்குது. அது அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷால்லா. நீங்க ரெண்டு தான் இருக்குன்னா ரெண்டு தான் இருக்கு இன்ஷால்லா. இல்லையே, சரி இல்லையே, ரெண்டு தான் இருக்குன்னா புரியுது எங்களுக்கு. இல்ல உங்களுக்கு ரெண்டு தான் கிடைச்சது அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரொம்ப அதை டீப்பா இது நோண்ட தேவையில்லை. நார்மலா உங்களுக்கு நீங்க ஃபைண்ட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இன்ஷால்லா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஒரு சில இதுல வந்து இமாம் இப்னுல் ஜஸரிலாம் தஹ்தீராத் அப்படின்னு கொடுக்குறாங்க, சரியா? தஹ்தீராத் இது எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி இமாம் சுலைமான் ஜம்சூரி அப்படி கொண்டு வரல. எக்ஸெப்ஷனுக்குன்னு தனி அவங்க பாப் கொண்டு வந்து அதுல என்னென்ன எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா வேற சிஸ்டர்ஸ்? ஹஸ்ரத் இன்ஷால்லா இன்னொரு கிளாஸ்ல வந்து ஒரு நீங்க எக்ஸாம்ல கேட்கும் போது ஒரு லைன் கேட்டு மீனிங் கேட்பீங்கல்ல, இந்த 62 லைன்ஸ் ஒரு வாட்டி படிச்சு ஒரு மீனிங் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே வேணாம், வெறும் ஒரு லைன் படிச்சு மீனிங் சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்க எப்படி ஆன்சர் பண்றது இன்ஷால்லா இந்த இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் எக்ஸாமுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு செஷன் ரிவ்யூ செஷன் ஒன்று வைப்போம் இன்ஷால்லா. வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அது வந்து நான் சொல்ல மாட்டேன், உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரு சுருக்கமா ஒரு எக்ஸாமுடைய ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்ஷால்லா. ஓகே ஓகே. வேற எதுவும் எக்ஸாம் இது டவுட்ஸ் இருக்கா? எக்ஸாம் ரிலேட்டடா எதுவும் சந்தேகங்கள்? பாடங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சா, எல்லா ரூலும் புரிஞ்சா, இல்லைன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த ரூல் வந்து ரொம்ப குழப்பது கன்ஃபியூஸா இருக்குன்னு இருந்துச்சுன்னா சொல்லலாம் இன்ஷால்லா.
ஓகே இன்ஷால்லா. முடிஞ்சா யாரெல்லாம் அந்த ரிவிஷன் செல்ஃபா பண்றீங்களோ இன்ஷால்லா மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஆர்வம் ஊட்டி இன்ஷால்லா சேர்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிவிஷன் குறைஞ்சது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்ஷால்லா. சரியா? அப்போ இன்ஷால்லா முடிச்சுக்கலாமா? ஓகே இன்ஷால்லா. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக